நல்ல சமாரியன். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். எனக்கு பிறன் யார்? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். நமக்கு பிறன் யார் என்பதை அறிந்து கொள்வதில் எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கிறது. நியாய சாஸ்திரியும் இதே ஆர்வத்தில்தான் எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் கேட்கிறான். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்பதில் இவனுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்னும் சத்தியத்தை பற்றி இவன் இதற்கு மேல் ஒரு கேள்வியும் கேட்கவும் இல்லை. ஆனால் தன்னுடைய பிறனை பற்றி இவனுடைய உள்ளத்தில் சந்தேகம் உண்டாயிற்று. இவன் எப்போதுமே தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன், தன்னுடைய நன்மையை மாத்திரமே விசாரிக்கிறவன், எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் தன் அந்தஸ்தை உயர்த்தி காண்பிக்கிறவன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்னும் பிரமாணம் இவனுடைய உள்ளத்தை உறுத்துகிறது. பிறரை நேசிக்க வேண்டும் என்னும் சத்தியத்தை யூத மார்க்கத்து போதகர்கள் வித்தியாசமாக போதிக்கிறார்கள். புறஜாதியாரை தவிர அவர்கள் யூதருக்குள் பிறரை நேசிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய உபதேசம். பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து கூறும்போது இவன் புறஜாதியாரை தவிர மற்ற எல்லா யூதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனெனில் யூதர்கள் புறஜாதியாரை தங்களுடைய பிறராக அங்கீகரிப்பதில்லை. தங்களுடைய சொந்த தேசத்தையும் சொந்த மார்க்கத்தையும் சேர்ந்தவர்களிடத்தில் மாத்திரமே அன்பு கூற வேண்டும் என்பது யூத மார்க்கத்து தலைவர்களின் உபதேசம். புறஜாதியாரில் ஒருவன் மரண அவஸ்தையில் இருந்தாலும் அவனுடைய ஜீவனை காக்கும் கடமை தங்களுக்கு இல்லை என்று யூதர்கள் நினைப்பார்கள். நியாய சாஸ்திரியின் மனதில் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். நியாய சாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். கள்ளர் கையில் அகப்பட்டவன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். நியாய சாஸ்திரியிடம் உண்மையான மனிதாபிமானம் இல்லை. மற்றவர்களிடமிருந்து நாம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையின் மூலமாக விளக்குகிறார். உதவி தேவைப்படுகிறவர்களையும் உதவி செய்கிறவர்களையும் நமது பிறராகவே நாம் கருத வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறு ஏதாவது பிரிவினையின் அடிப்படையிலோ மனுஷரை கூறு போட்டு பிரித்துவிடக்கூடாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரை பின்பற்றுகிற நம்மிடத்திலும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உவமையில் எருசலேமில் இருந்து புறப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி கூறுகிறார். இவன் ஒரு யூதன். இவன் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கிறான். நல்ல சமாரியன் ஒருவன் இவனுக்கு உதவி புரிய முன் வருகிறான். தன்னுடைய வேலையின் நிமித்தமாக இந்த யூதன் எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு அமைதியாக பிரயாணம் பண்ணுகிறான்.
கண்ணியமாக வேலை செய்கிறவன். எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு செல்லும் பிரதான சாலையின் வழியாக இவன் பயணம் செய்கிறான். எரிகோவுக்கு போகும் முன்பாக இவனுடைய பிரயாணத்தில் திடீரென்று பிரச்சனை உண்டாயிற்று. இவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவர்கள் முரட்டுத்தனமாக இவனை தாக்குகிறார்கள். அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போகிறார்கள். நாம் ஒவ்வொரு தடவை பிரயாணம் செய்துவிட்டு சுகபலன் பத்திரமாக வீடு திரும்பும் போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நமது பாதைகளில் எல்லாம் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குகளுக்கும் விபத்துக்களுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்த கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்க வேண்டும். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் பாதை மலையில் இருந்து தாழ்வாக இறங்கும் சாலையாகும். 18 மைல்கள் கிழக்கு முகமாக இந்த சாலையில் பிரயாணம் பண்ண வேண்டும். பாலஸ்தீன தேசத்தில் இந்த பாதை மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் கள்ளருடைய தொந்தரவு இந்த பாதையில் அடிக்கடி வரும். கள்ளர் அந்த மனுஷனுக்கு செய்த காரியங்கள்: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், குற்றுயிராக விட்டுவிட்டார்கள், அவனை விட்டு போனார்கள். ஆசாரியனும் லேவியனும். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கள்ளர்கள் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கும் இந்த யூதனுக்கு ஆசாரியரும் லேவியரும் உதவி புரிய வேண்டியவர்கள். இவனுடைய சிநேகிதராக இருந்து இவனுக்கு தேவையான காரியங்களை செய்து இவ்விருவரும் அவனை ஆதரிக்க வேண்டும். ஆசாரியன் தேவாலயத்தில் பரிசுத்தமான ஊழியங்களில் பங்கு பெறுகிறவன். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கிருபையோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசாரியர்கள் போதிக்கிறவர்கள். நற்காரியங்களை போதிக்கும் இந்த ஆசாரியனே உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது குற்றுயிராக கிடக்கும் அந்த மனுஷனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். இக்காலத்தில் ஆசாரியர் பலருடைய வீடுகள் எரிகோவில் இருக்கிறது. எரிகோவில் உள்ள ஆசாரியர்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக இவ்விரண்டு ஊர்களுக்கும் போக்கும் வரத்துமாக இருப்பார்கள். ஆகையினால் எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு போகும் பாதை ஆசாரியர்களால் நிறைந்திருக்கும். இவர்களுக்கு உதவி புரிவதற்காக லேவியரும் இவர்களோடு கூட பிரயாணம் பண்ணுவார்கள். இந்த சாலையில் தற்செயலாக ஆசாரியனும் லேவியனும் வருகிறார்கள். கள்ளர்கள் கையில் அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிராக கிடக்கும் இந்த மனுஷனை இவர்கள் இருவருமே காண்கிறார்கள். அருகில் வந்து இவருடைய பரிதாபமான நிலைமையை பார்த்தாலும் இவர்கள் இருவருமே அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறார்கள். இந்த மனுஷனை விட்டு தங்களால் எவ்வளவு தூரம் விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போய் விடுகிறார்கள். எரிகோ ஆசாரியரின் பட்டணம். அங்கு 12,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள். தேவாலயத்தில் ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அந்த சாலை வழியாக செல்வது வழக்கம். இது பேரீச்சை மரங்களின் பட்டணமாகும். எருசலேமில் இருந்து 18 மைல்கள் தூரத்திலும் யோர்தானில் இருந்து 6 மைல்கள் தூரத்திலும் அமைந்துள்ளது. லேவியர்கள் மார்க்க காரியங்களில் சிறந்து விளங்கியவர்கள். பிரமாணங்களையும் பாரம்பரியங்களையும் நன்றாக கடைபிடிப்பார்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வரும்போது உதவி புரிய மாட்டார்கள். இங்கு நாம் வாசிக்கும் லேவியன் 2 காரியங்களை செய்கிறான். அவையாவன: அவனை கண்டான், பக்கமாய் விலகி போனான். தனக்கு அந்த மனுஷன் மூலமாக எந்த தீட்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறான். இரக்க குணமுள்ள எந்த மனுஷனும் குற்றீராக இருக்கும் மனுஷனுக்கு உதவி புரிவான். அதனால் தனக்கு வரப்போகும் தீட்டை குறித்து கவலைப்பட மாட்டான். தன்னை மறுபடியும் சுத்திகரித்துக் கொள்வான். பிரமாணங்களை விட சுவிசேஷமே சிறந்தது என்பதை இயேசு கிறிஸ்து பல இடங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். சமாரியன். எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு போகும் சாலையில் கள்ளர்கள் கையில் சிக்கி காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராக இருந்த இந்த மனுஷன் கிடைக்கிறான். அந்த வழியாக சமாரியன் ஒருவன் வருகிறான். ஆசாரியனையும் லேவியனையும் போலவே இந்த சமாரியனும் அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிறவனை காண்கிறான். ஆனால் அவ்விருவரை போல இந்த சமாரியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போய்விடவில்லை. அதற்கு பதிலாக அடிபட்டு குற்றீராக கிடக்கும் அந்த மனுஷனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வருகிறான். அடிபட்டு கிடக்கிறவன் ஒரு யூதன்.
அவனுக்கு உதவி செய்ய வருகிறவனோ ஒரு சமாரியன். இஸ்ரவேலின் வரலாற்றில் நீண்ட காலமாக சமாரியரும் யூதரும் பிரிந்தே இருக்கிறார்கள். இவர்களுக்குள் எந்த சம்பந்தமும் நடைபெறுவதில்லை. அடிபட்டு கிடக்கிறவன் யூதனாக இருந்த போதிலும் சமாரியனுடைய உள்ளம் அவனை பார்த்தபோது மனதுருகுகிறது. ஆசாரியனோ தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதன் அடிபட்டு கிடப்பதை பார்த்த போதிலும் அவனுடைய உள்ளம் கடினப்படுகிறது. ஆனால் இந்த சமாரியனோ யூதனுக்கு தன் இருதயத்தில் இரக்கம் காண்பிக்கிறான். அவனை கண்டு மனது உருகுகிறான். அடிபட்டு கிடக்கிறவன் யூதனாக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன்தான் என்று சமாரியன் நினைக்கிறான். அடிபட்டு வருத்தத்தில் இருக்கிறவனுக்கு உதவி தேவைப்படுவதை இந்த சமாரியன் காண்கிறான். எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும் என்றும் தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்றும் இந்த சமாரியன் தன் உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறான். ஆகையினால் அடிபட்டு கிடக்கிறவன் மீது மனதுருகி அவனுக்கு உதவி புரிய முன் வருகிறான். சமாரியனுடைய மனதுருக்கம் சாதாரணமானதல்ல. அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்து ஐயோ பாவம் என்று ஆறுதலான வார்த்தை கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றுவிடும் சாதாரண பரிதாபம் அல்ல. அவனுடைய உள்ளத்தில் மனதுருக்கம் வந்தபோது அவனுடைய கரங்கள் மனதுருக்கத்தினால் செயல்படுகின்றன. தேவையுள்ள இந்த மனுஷனுக்கு சமாரியனின் கரங்கள் உதவி புரிய முன் வருகிறது. இந்த சமாரியன் அடிபட்டு கிடக்கும் யூதனை பார்த்து சிநேகித மனதோடு அவனுக்கு உதவி புரிய முன் வருகிறான். லேவியரும் ஆசாரியரும் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு அருகில் போகாமல் அவனை கண்டும் பக்கமாய் விலகி போனார்கள். அவர்களைப் போல இந்த சமாரியன் மனிதாபம் இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை. ஒரு மருத்துவன் என்ன செய்ய வேண்டுமோ அந்த மருத்துவ சிகிச்சைகளை இந்த சமாரியனும் செய்கிறான். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டுகிறான். தன்னுடைய விலை உயர்ந்த வஸ்திரத்தையே அவனுடைய காயத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறான். அவனுடைய காயங்களை கழுவுவதற்கு திராட்சை ரசத்தையும் காயத்தை ஆற்றுவதற்கு எண்ணெயையும் வார்த்து தன்னுடைய வஸ்திரத்தினால் அவனுக்கு காயம் கட்டுகிறான். அடிபட்டு கிடக்கிறவனை பார்க்கும்போது இந்த சமாரியனுடைய இருதயம் அவனுக்காக பரிதாபப்பட்டு துடிக்கிறது. இந்த சமாரியன் அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றுகிறான். இதுவரையிலும் வாகனத்தில் ஏறி வந்தவன் இப்போது அடிபட்டு கிடக்கிறவனை தன் வாகனத்தில் ஏற்றி இவன் நடந்து செல்கிறான். அவனை தன் வாகனத்திலேயே ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போகிறான். இந்த சமாரியன் ஏதோ ஒரு வேலை விஷயமாக இந்த சாலையில் போய்க் கொண்டிருக்கிறான். தன்னுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது அவருக்கு உதவி செய்வதும் தன்னுடைய வேலை என்பதை இவன் புரிந்து வைத்திருக்கிறான். ஏழைகளுக்கு இரக்கம் காண்பிப்பதும் தன்னுடைய வேலையில் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொண்டு இந்த சமாரியன் அவனுக்கு உதவி புரிகிறான். அடிபட்டு கிடக்கிறவனை சத்திரத்திற்கு கொண்டு போய் இவன் பராமரிக்கிறான். அவனுக்கு தேவையான போஜனம் கொடுத்து அவனை படுக்கையில் படுக்க வைத்து அவனுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் செய்து அவனை ஆதரிக்கிறான். அவன் மீது இறக்கப்பட்டு இந்த சமாரியன் ஒருவேளை அவனுக்காக ஜெபம் பண்ணி இருக்கக்கூடும். அடிபட்டு கிடக்கிறவனை தன்னுடைய சொந்த மகன் போல பாவித்து இந்த சமாரியன் அவனுக்கு உதவி புரிகிறான். மறுநாளிலே இந்த சமாரியன் தன் வேலையின் நிமித்தமாக சத்திரத்தை விட்டு புறப்பட்டு போகப் போகிறான். சத்திரத்தில் தான் கொண்டு வந்து சேர்த்த யூதனை அப்படியே விட்டுவிட்டு போக சமாரியனுக்கு மனதில்லை. ஆகையினால் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அவனை பராமரிப்பதற்காக சத்திரத்தான் கையிலே கொடுக்கிறான். பணத்தை கொடுக்கும்போது இவனை விசாரித்துக் கொள்ளும் பொறுப்பை சத்திரத்தானிடம் ஒப்புக் கொடுக்கிறான். இவனை விசாரித்தால் மாத்திரம் போதாது என்றும் இதற்காக ஆகும் செலவை தான் பொறுப்பெடுத்துக் கொள்வதாகவும் சமாரியன் சத்திரத்தானிடம் கூறுகிறான். இவனுக்காக அதிகமாக ஏதாகிலும் செலவழித்தால் தான் திரும்பி வரும்போது அதை சத்திரத்தானுக்கு தருவதாக அவனுக்கு உறுதி கூறுகிறான். அக்காலத்தில் 2 பணம் என்பது அதிகமான தொகைக்கு சமமானது. 2 பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மனுஷனை அக்காலத்தில் பல நாட்களுக்கு பராமரிக்க முடியும். 2 பணத்தை கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று சமாரியன் விரும்புகிறான். அவனை பூரணமாக கவனிக்கும் முழு பொறுப்பையும் இந்த சமாரியனை ஏற்றுக்கொள்கிறான். சமாரியன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து இந்த உதவிகளை அடிபட்டவனுக்கு செய்யவில்லை.
தன்னுடைய மனதுருக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் உதவி தேவைப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வேண்டியது தன்னுடைய கடமை என்பதை உணர்ந்து இந்த காரியத்தை செய்கிறான். ஆசாரியரும் லேவியரும் செய்யாத உதவிகளை யூதருக்கு சத்துருவாக கருதப்பட்ட இந்த சமாரியன் செய்கிறான். இவன் அந்நியனாக இருந்தாலும் மற்றவர்களை அந்நியனாக கருதவில்லை. தன்னுடைய சுய ஜனத்தைப் போலவே கவனித்து அவனை பராமரிக்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூறி ஆவிக்குரிய சத்தியங்களை விவரிக்கிறார். பாவிகளாக இருக்கும் மனுக்குலத்தின் மீது தேவன் காண்பிக்கும் கிருபையும் மனதுருக்கமும் இந்த ஓமையின் மூலமாக வெளிப்படுகிறது. கள்ளர் கையில் சிக்குண்டு அடிபட்டு கிடக்கும் அந்த மனுஷனைப் போலவே நாமும் இந்த பூமியில் குற்றீராக கிடக்கிறோம். நாம் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது, நமக்கு உதவி தேவைப்படும் போது மோசேயின் பிரமாணம் நமக்கு உதவி செய்யாமல் நம்மை கண்டும் பக்கமாய் விலகி போகிறது. நமக்கு உதவி புரிய மோசேயின் பிரமாணத்திற்கு வல்லமை இல்லை. அது நம்மீது இரக்கம் காண்பிக்காது. உதவி இல்லாத சூழ்நிலையில் நாம் இந்த பூமியில் பரிதபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி புரிவதற்காக நல்ல சமாரியனைப் போல நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மீது மனதுருகி நமக்கு உதவி புரிகிறார். நம்முடைய காயங்களை கட்டுகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். அவர் நம்மீது வைத்திருக்கும் கிருபையும் இரக்கமும் மிகவும் பெரியது. இயேசு கிறிஸ்து நம்மீது காண்பிக்கும் அளவில்லாத அன்பிற்கும் உதவிக்கும் நம்மால் கைமாறாக பிரதிபலனாக எதையுமே அவருக்கு செய்ய முடியாது. யூதர்கள் சமாரியரை வெறுத்தார்கள். ஆனால் இந்த சமாரியன் தான் இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறான். குற்றீராக இருப்பவனுக்கு உதவி புரிய முன் வருகிறான். ஆசாரியரும் லேவியரும் அந்த மனுஷனை கைவிட்டு விட்டார்கள். சமாரியனும் அவர்களால் கைவிடப்பட்டவனே. என்றாலும் சமாரியன் அவனுக்கு அன்போடு உதவி புரிகிறான். சமாரியன் அவனை கண்டு மனதுருகினான். சமாரியனிடம் மனதுருக்கம் இருந்தது. அவனுக்கு யூத மார்க்கத்தை பற்றி சரியாக தெரிந்திருக்காது. ஆனால் மனுஷனுக்கு உதவி புரிய தெரிந்திருக்கிறது. சமாரியன் செய்த காரியங்கள்: அவனை கண்டான், மனது உருகினான், கிட்ட வந்தான், அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்தான், காயங்களை கட்டினான், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான், அவனை சத்திரத்திற்கு கொண்டு போனான், அவனை பராமரித்தான், 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்தான். நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 2 பணம் என்பது ஒருவனுடைய ஜீவனை மீட்கும் கிரயப்பணம். சாதாரண வேலையாளுக்கு இது 2 நாள் சம்பளம். சத்திரத்தானுக்கு சமாரியன் போதுமான அளவு பணம் கொடுத்திருக்கிறான். எவன் பிறன்? இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை நியாய சாஸ்திரியிடம் கூறுகிறார். இந்த ஓமையை கூறி முடித்த பின்பு இயேசு அவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் என்பது இயேசுவின் கேள்வி. கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் ஒருவன் அவனுக்கு பிறனாய் இருக்கிறான். நியாய சாஸ்திரிக்கு எப்படி தோன்றுகிறது என்பது இயேசுவின் கேள்வியாகும். இயேசுவின் கேள்விக்கு நியாய சாஸ்திரி நேரடியாக சமாரியன்தான் என்று பதில் கூற வேண்டும். ஆனால் அவன் சமாரியனுடைய பெயரை கூட தன்னுடைய வாயினால் உச்சரிக்காமல் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று கூறுகிறான். சமாரியர் மீது யூதருக்கு மெய்யான அன்பு இல்லை. நியாய சாஸ்திரி தன்னுடைய பதிலை கூறியவுடன் இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்று கூறுகிறார். சமாரியன் ஒரு யூதனுக்கு உதவி செய்திருக்கிறான். அதுபோல யூதனாகிய இந்த நியாய சாஸ்திரி சமாரியனுக்கும் உதவி புரிய வேண்டும். ஒருவன் சமாரியன் என்பதற்காக அவனுக்கு உதவி தேவைப்படும் போது தான் செய்ய வேண்டிய உதவியை மறுத்துவிடக்கூடாது. துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் எல்லோருக்குமே உதவி புரிய வேண்டும். நியாய சாஸ்திரிக்கு உதவி புரியும் வாய்ப்பு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிருபையோடும் மனதுருக்கத்தோடும் உதவி புரிய வேண்டும். நமது உதவி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இலவசமாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தம், பந்தம், இனத்தார் மத்தியில் மாத்திரமே உதவி செய்வேன் என்று நம்முடைய எல்லைகளை சுருக்கிக் கொள்ளாதவாறு உதவி எங்கு தேவைப்பட்டாலும் அந்த உதவியை செய்ய வேண்டும். உதவி செய்யும் போது முறுமுறுப்போடு செய்யாமல்
மனதுருக்கத்தோடும் இரக்கத்தோடும் செய்ய வேண்டும். நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அவரிடத்தில் வந்து, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். இயேசு கிறிஸ்துவோ இந்த நியாயசாஸ்திரியை சமாரியனுடைய பாடசாலைக்கு அனுப்பி தன்னுடைய கடமையை குறித்து சமாரியனிடம் கற்றுக்கொள்ளுமாறு அனுப்பிவிடுகிறார். நீ போய் அந்தபடியே செய் என்று இயேசு கூறிய வார்த்தைக்கு, நீ போய் அந்த சமாரியன் உதவி செய்தது போலவே நீயும் செய் என்பது பொருளாகும். நாம் எல்லோருமே ஒருவருக்கொருவர் உதவி புரிய வேண்டும். அதிலும் விசேஷமாக விசுவாசிகளாகிய நாம் எல்லோருக்கும் உதவி புரிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். நியாயசாஸ்திரியைப் போல வேதத்தில் ஞானமுள்ள விசுவாசிகள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் மனதுருக்கத்தோடு பிறருக்கு உதவி புரிய வேண்டும். இந்த ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து கூற விரும்பும் விளக்கம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எப்போதும் தெளிவாக இருக்கும். நாம் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். பல சமயங்களில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்பார்கள். ஆனால் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உபதேசத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் அவர்களுக்கு கேடு வரும். நியாய சாஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து கூறிய காரியம், நீயும் போய் அந்தபடியே செய் என்பதுதான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் இதைத்தான் செய்ய வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற மனுஷன் இந்த காரியங்களை தானாகவே செய்வான். யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவன்தான் பிறன்.